ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு எங்கேன் வர்சஸ் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஒரு பிளட் பாத்து, அடுத்தது வந்து மிட் டைமில் விச் மீன்ஸ் ஒரு பிளட் பாத்துக்கு அப்புறம் மார்க்கெட் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டுக்கு ரீபவுண்ட் ஆச்சு. அடுத்ததும் பார்த்தீங்கன்னா பிளட் பாத்து கடைசியில் நிஃப்டி பேங்க் மட்டும் பாசிட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி 26 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. 23,045 பாயிண்ட்ஸ். சென்செக்ஸ் 76,171 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 122 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். நிஃப்டி பேங்க் 76 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவ். 49,479 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி 41,733 பாயிண்ட்ஸில் க்ளோஸ் ஆயிருக்கு. 235 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ். ஓவரால் இந்த ஸ்மால் கேப் மிட் கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அடி இன்றைக்கும் விழுந்துச்சு. கடைசியில் ஒரு ரீபவுண்ட் நடந்துச்சு. பட் இருந்தாலும் ஒரு ஸ்மால் பாயிண்ட்ஸில் வந்து நெகட்டிவில் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 232 பாயிண்ட்ஸ் ஸ்மால் கேப் நெகட்டிவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு ஸ்மால் கேப் அண்ட் மிட் கேப்பம் போக வேண்டாங்கிறது என்னோட கருத்து. எஃப்ஐஎஸ் 4,969 கோடிக்கு நெட் செல்லர்ஸாக இருந்திருக்காங்க. டிஎஸ் 5,929 கோடிக்கு நெட் பயர்ஸாக இருக்கிறாங்க. ஸோ எஃப்ஐஎஸ் செல் பண்ணுறாங்க, அதுக்கு ஈக்குவலாட்டு டிஎஸ் வந்து மார்க்கெட்டில் வாங்குறாங்க. இந்த ட்ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் கண்டினியூஸாக நடக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்டாக், குறிப்பாட்டு ஒரு 5 ஸ்டாக் இருக்குது. ஸோ அந்த 5 ஸ்டாக் பார்த்தீங்கன்னா பீக் லெவலில் வந்து 60% கிட்ட ரவுண்டாட்டு கரெக்டாக இருக்குது. இதில் வந்து எம்ஆர்பிஎல் அப்படிங்கிற ஒரு ஷேரு, இந்த ஷேர் வந்து 115 ரூபா. இன்னைக்கு தான் அது ஒரு 50 வீக் லோவை டச் பண்ணியிருக்குது. 110 ரூபா வரைக்கும் வந்தாங்க. கடைசியில் 115 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 289 ருபீஸ் இதோட 50 ஹை. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து 60% கரெக்டாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாட்டு கொச்சின் ஷிப்யார்ட், இதோட 50 ஹை 2,979. இது வந்து லாஸ்ட் பட்ஜெட்டுக்கு முந்தின டைமில் வந்து பட்ஜெட்டுக்கு முன்னாடியே போச்சு இந்த ஹை. ஆஃப்டர் த பட்ஜெட் இந்த ஸ்டாக்குக்கெல்லாம் நல்ல காலமே இல்லை, போட்டு பொழந்து எடுத்துட்டாங்க. இதோட 50 வீக் லோன் பார்க்கும்போது 713. பட் இன்னைக்கு மார்க்கெட்டில் இந்த ஸ்டாக் 1,299 ரூபாவில் இருக்குது. கொச்சின் ஷிப்யார்ட் 43 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஸ்டில் வந்து ஓவர் வேல்யூட். ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டெஃபினட்டாக டிஸ்கஸ் பண்ணலாம். இர்கான் இன்டர்நேஷனல், இது நீங்கள் சொன்னீங்க, இதோட 50 வீக் ஹைனி பார்க்கும்போது 351 ரூபா. அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ் 50 வீக் லோவை டச் பண்ணிச்சு. 159 ரூபா வந்துச்சு. கடைசியில் 170 க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட பி ரேஷியோ 18 தானே இருக்குது அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிங்க. ஸ்டில் இதில் நான் ஏன் ஃபோக்கஸ் பண்ணலன்னா, பிஎஸ்சி செக்டாரில் பார்த்தீங்கன்னா பெருசாட்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு ஃபண்ட் இல்லை. அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பெருசாட்டு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல பட்ஜெட்டில். அதனால இந்த ஸ்டாக்ஸ்லாம் அடி விழுது. பட் எவ்வளோத்துக்கு எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்களோ கவர்மெண்ட்டு, அந்த பேஸில் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாக் எல்லாமே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். அடுத்தது ஹட்கோ, இதோட 50 ஹைனி பார்க்கும்போது 353 ரூபா. லோன் பார்க்கும்போது 152 ரூபா. இன்னைக்கு 192 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இதோட ப்ரைஸ் ட்ரெண்டிங்ஸ் 14 இருக்கு. ஹட்கோ வந்து 45 டைம்ஸ் பீக் லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. இர்கான் இன்டர்நேஷனல் 51% கீழே விழுந்திருக்காங்க. கொச்சின் ஷிப்யார்ட் 55% பீக் லெவல்லேருந்து கீழே விழுந்திருக்காங்க. அடுத்தபடியாட்டு ஆர்விஎன்எல், ஹட்கோவும் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கெல்லாம் ஃபண்டிங் பண்ணுற கம்பெனிஸு. ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிக அளவில் ஸ்பெண்ட் பண்ணாதான் இந்த கம்பெனியும் மேலே போகுங்கிறது என்னோட கருத்து. ஆர்விஎன்எல் 647 ரூபா வரைக்கும் போச்சு. இதுவும் பட்ஜெட்டுக்கு முன்னாடி தான் போச்சு. ஆஃப்டர் த பட்ஜெட் பெருசாக ரயில்வேஸுக்கு வந்து எந்தவித ஸ்பெண்டிங் இல்லாததுனால இதையும் போட்டு பொழந்து கட்டிட்டாங்க. ஸோ இது வந்து இன்னைக்கு 342 ரூபா ஒரு ஃப்ரெஷ் லோ இன்னைக்கு டச் பண்ணிச்சு. அதாவது 50 வீக் லோ இல்லை, பட் ஒரு பயங்கர அடி 342 ரூபா வரைக்கும் வந்தாங்க. ஆனால் இதோட 50 வீக் லோ பார்க்கும்போது 213 ரூபா ஆர்விஎன்எல்லோடது. ஹைனி பார்க்கும்போது 647 ரூபா. இது வந்து பீக் லெவலில் வந்து 42% கரெக்டாக இருக்குது ஆர்விஎன்எல். ஸ்டில் வந்து பார்க்கும்போது 57 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்காங்க. கடைசியில் ஸ்டாக் ப்ரைஸ் 371 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லலாம் வெயிட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. ஆர்விஎன்எல் 400 ரூபா வரும்போதே வெயிட் பண்ணுங்கன்னு சொன்னேன். நீங்கள் என்ன சொன்னீங்க, ஐயோ ப்ரோ என்ன ப்ரோ இப்போவும் வெயிட் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி என்ன கிரிட்டிசைஸ் பண்ணீங்க. கடைசியில் இன்னைக்கு நிலைமையை பார்த்தீங்களா 342. இது வந்து அட்லீஸ்ட் ஒரு 240 230 அந்த ரேஞ்சில் வந்தால் தான் ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குங்கிறது என்னோட கருத்து. ஸோ இந்த 5 ஸ்டாக்லையுமே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வெயிட் தான் பண்ண முடியும் மார்க்கெட்டில். பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன் ரிசல்ட் சொல்கிறாங்க. ப்ராஃபிட் 23% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 5,829 கோடி. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 26,798 கோடியாக இருக்குது. 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 3.50 காசு தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் கொடுக்குறாங்க. அடுத்தது இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து விச் மீன்ஸ் அவங்க வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்க்கும்போது 4,694 கோடி. 13% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக ப்ராஃபிட் குவார்டர் ஆன் குவார்டர் பேசிஸில் 10%, இயர் ஆன் குவார்டர் ஆன் குவார்டர் பேஸில் ரெவன்யூ 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் 28ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 28ஆம் தேதி. பேமெண்ட் டேட் வந்து மார்ச் 11ஆம் தேதி. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் வந்து 26,400 கோடி ரீச் பண்ணியிருக்குது. அது போக ஃபீஸ் அண்ட் கமிஷன் இன்கம் 110 கோடியாக இருக்குது. இது குவார்டர் ஆன் குவார்டர் பேஸ்லையும் க்ரோத்து, இயர் ஆன் பேசிஸ்லையும் க்ரோத்து. கம்பெனி வந்து டிவிடெண்ட் மூலமாட்டி ஏர்ன் பண்ணது மட்டும் 44.37 crores அப்படின்னு சொல்கிறாங்க. விச் மீன்ஸ் Q3 ஃபினான்ஷியல் 25ல டிவிடெண்ட் இன்கம் மட்டும் 44.37 crores அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிங் இன்கம் வந்து 244 கோடியாக இருக்குது. அது போக
இன்னைக்கு ஸ்டாக் ப்ரைஸ் வந்து அதாவது ஏர்னிங்ஸ் ரிசல்ட்ஸ் வந்தோன்னா ஸ்டாக் ப்ரைஸ் வந்து 374 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் பி பார்க்கும்போது வெறும் 5 தான் இருக்குது. ஒரு நல்ல வேல்யூஷனில் கிடைக்குது. புக் வேல்யூவில் வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட 40 ரூபா தான் அதிகமாக இருக்குது. புக் வேல்யூ 333 ரூபா இருக்குது. இது வந்து நான் அப்பப்போ கொஞ்சம் கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறேன். ஸோ ஒரு நல்ல டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க பவர் ஃபைனான்ஸ் கார்பரேஷன். ரிசல்ட்ஸும் கொஞ்சம் பெட்டராக தான் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா முத்தூட் ஃபினான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 1363 கோடி பண்ணியிருக்காங்க. 32.7% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 42.8% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. 2721 கோடியாக இருக்குது. ஸ்டாண்டலோன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் 26,305 கோடியாக இருக்குது. 37% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. குறிப்பாட்டு அவங்களோட கோர் கோல்ட் லோன் போர்ட்ஃபோலியோ வந்து பார்க்கும்போது 37% இயர் பேஸில் வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது போக அவங்களோட ஸ்டாண்டலோன் ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 9 மந்த் பீரியடில் 23% க்ரோத் ஆயிருக்கு. 21,063 கோடி வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்வெர்டிபிள் டிபெஞ்சர்ஸ் மூலமாக ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கு அவங்களோட போர்டும் அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் அவங்களோட பிரான்ச்சஸை வந்து விரைவில் எக்ஸ்பான்ஷன் பண்ண ஐடியாலாம் இருக்கிறாங்க. குறிப்பாட்டு பிரான்ச் நெட்வொர்க் வந்து எக்ஸ்பான்ஷன் பண்ண இருக்கிறாங்க. அவங்களோட டிஜிட்டல் நெட்வொர்க்கையும் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறாங்க. டிஜிட்டல் நெட்வொர்க் வழியாட்டு கஸ்டமர் அடிஷனையும் ஸ்ட்ரென்தன் பண்ண இருக்கிறாங்க. அதுபோக இந்த பட்ஜெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. குறிப்பாட்டு கன்சம்ஷன் சைக்கிள் வந்து அதிகரிச்சிச்சுன்னா இவங்களோட ப்ராஃபிட் அதிகரிக்கும்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் வந்து கோல்ட் லோன் அசட் வந்து 6,800 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு. டோட்டல் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் பார்க்கும்போது 1.11 lakh crore இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவராலாட்டு ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க முத்தூட் ஃபைனான்ஸு. பட் ஸ்டாக் ப்ரைஸ் இப்போ இருக்க ட்ரெண்டில் தொட முடியுமாங்கிறது $1 million கொஸ்டின். 2183 ரூபாவில் இருக்காங்க. 18 times பி ரேஷியோ இருக்குது. பட் ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 673 ரூபா சம்திங்கில் இருந்தாங்க. கிட்டத்தட்ட அதை கம்பேர் பண்ணும்போது 4 மடங்கு கிட்டத்தட்ட 3.5 மடங்கு அதிகமாக இருக்குது. அதனால இப்போதைக்கு முத்தூட் ஃபினான்ஸில் வெயிட் பண்ணுங்கள். மணப்புரம் ஃபினான்ஸில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது டிஸ்கஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் சம்பவம் என்னன்னா, இந்த ஆப்பிள் ஐஃபோனோட ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் ரெவன்யூக்கு ஈக்குவலாக வந்துடுச்சு. குறிப்பாட்டு இந்த ஆப்பிள் அசம்பிளிங் ரெவன்யூ வந்து பார்க்கும்போது 1,62,000 கோடியாக இருக்குது. 1.62 trillion. டாடா ஸ்டீலோட ரெவன்யூ வந்து 1,62,324 கோடி. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 2 கம்பெனிக்குமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ ஆப்பிள் ஐஃபோனோட ரெவன்யூ வந்து டாடா ஸ்டீலோட ரெவன்யூக்கு வந்து ஈக்குவல் ஆகிடுச்சு. நான் சொல்கிறது 9 months பீரியடில். ஸோ ஆப்பிள் ஐஃபோனோட யூசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் அதிகரிக்குது. குறிப்பாட்டு ஒரு ஃபோன் லான்ச் பண்ணுறாங்கன்னா ரேஷன் கடையில் எப்படி கூட்டம் இருக்குமோ அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐஃபோனை வாங்குறதுக்கு கூட்டம் இருக்குது. ஸோ இந்த அளவுக்கு வளர்ச்சியான நான் எதிர்பார்க்கவே இல்லை. டிசிஎஸ்க்கு ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. ஸோ இவங்க வந்து மஸ்கட் கிளியரிங் அண்ட் டெபாசிட்டரி மீன்ஸ் டெபாசிட்டரி சிஸ்டம் மஸ்கட்டோட டெபாசிட்டரி சிஸ்டத்துக்கு கூட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க. எதுக்குன்னு பார்க்கும்போது அவங்களோட டெபாசிட்டரி சிஸ்டத்தை வந்து மாடர்னைஸ் பண்ணுறதுக்கு வேர்ல்ட் கிளாஸ் சிஸ்டம் படி வந்து பார்த்தீங்கன்னா அதை மாடர்னைஸ் பண்ணுறது. குறிப்பாட்டு இதில் எதெல்லாம் கவர் ஆகுதுன்னா எக்ஸ்சேஞ்சஸ், சென்ட்ரல் பேங்க்ஸ், கிளியரிங் ஹவுசஸ், இது எல்லாமே இதில் கிளியர் ஆகுது. இது டிசிஎஸோட BINCSனு ஒன்று இருக்குது. அந்த குரூப் தான் பார்த்தீங்கன்னா அவங்களோட மார்க்கெட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை டெவலப் பண்ணுறதுக்கு இந்த பார்ட்னர்ஷிப்பில் சைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டிசிஎஸை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. ONGCயும் டாடா பவரும் டாடா பவர் ரினோபிள் இந்த 2 கம்பெனியும் மீன்ஸ் ONGC டாடா பவரோட ரினோபிள் செக்மெண்ட் 2 பேருமே பார்ட்னர்ஷிப் சைன் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு ONGC என்ன சொல்கிறாங்கன்னா அந்த க்ளீன் எனர்ஜி செக்மெண்ட்டில் ரினோபிள் எனர்ஜி கெப்பாசிட்டி 2030 10 gigawatt நாங்கள் அச்சீவ் பண்ணோன்னு சொல்லி இப்போ இந்த பேட்டரி ஸ்டோரேஜ் சொல்யூஷன் சம்மந்தமாட்டு டாடா பவர் ரினோபிள்ஸும் ONGCயும் சைன் பண்ணியிருக்காங்க பார்ட்னர்ஷிப்பு. பாரத் ஃபோர்ஜோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் வந்து டிப் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 8% ப்ராஃபிட் டிப் ஆயிருக்கு. 346 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஒரு 7% கீழே விழுந்திருக்கு. 2,095 கோடியாக இருக்குது. எபிட்டா 8% டிப் ஆயிருக்கு. 609 கோடியாக இருக்குது. எபிட்டா மார்ஜின் 29.1% இருக்குது. இன்ட்ரீம் டிவிடெண்ட் $2.50 கொடுக்குறாங்க. அந்த டிவிடெண்ட் வந்து பேமெண்ட் ஆகுறது மார்ச் 12 ரெக்கார்ட் டேட்டு. அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகிறது மார்ச் 12 February 8 ரெக்கார்ட் டேட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பாரத் ஃபோர்ஜ் கொடுத்த ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. ஸ்டாக் ப்ரைஸ் இன்னைக்கு 1,105 ரூபாவில் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் இதோட வேல்யூஷன் ரொம்பவே அதிகம். 53 times ஏர்னிங்ஸில் இருக்கிறாங்க. பட் ஆல்ரெடி வச்சிருக்காங்கன்னா டிவிடெண்டை வாங்கிக்கோங்க. இப்போதைக்கு இதிலெல்லாம் கை வைக்கிறது ரிஸ்க்காக தான் அமையும். இது வந்து பாரத் ஃபோர்ஜ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. அசோக் லேலாண்டோட ரிசல்ட்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களோட ஸ்மால் கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் ரிகவரி இருக்குது. ஹெவி கமர்ஷியல் வெஹிக்கிள் செக்மெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. எக்ஸ்போர்ட் ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்கு. இந்த Q3ல ரெக்கார்ட் ப்ராஃபிட்டு, ரெக்கார்ட் ரெவன்யூ, எபிட்டாவும் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. மார்க்கெட் பொசிஷன் இன்டர்நேஷனல் மார்க்கெட்டில் அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆல் டைம் ஹை 9,749 கோடி பண்ணியிருந்தாங்க. எபிட்டா மார்ஜினும் ஒரு 8 குவார்டராட்டு டபுள் டிஜிட்டில் வந்திருக்குது. அவங்களோட நெட் கேஷ் வந்து பார்க்கும்போது 958 கோடியாக இருக்குது நெட் கேஷ் பொசிஷன். நெட் டெப்ட்னு பார்க்கும்போது 1,747 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஃபண்டமெண்டலி ஒரு நல்ல கம்பெனி.
குறிப்பாட்டு எக்ஸ்போர்ட் வால்யூமே 33% அதிகரிச்சிருந்துச்சு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 217 ரூபா சம்திங்கில் இருக்கும்னு நினைக்கிறேன். 220 ரூபாய்க்குள்ள தான் இருக்கும். இது வந்து இன்னைக்கு 7% அப்பர் சர்க்கியூட் அடிச்சிருந்துச்சு. பட் இப்போதைக்கு இந்த அசோக் லேலண்ட்லாம் வெயிட் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 200 கீழே ஒரு 180 170 வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி லெவல் நான் ஃபீல் பண்ணுறேன். பட் இதெல்லாம் முன்னாடியே கன்சிடர் பண்ணது அசோக் லேலண்ட்லாம் 150 130 120 அந்த சமயத்தில் யூஸ் பண்ணது. அடுத்தது ஒரு 264 நினைக்கிறேன் அவங்களோட 50 ஹை. அதுலேருந்து இப்போ கொஞ்சம் இறங்கி ட்ரேட் ஆகுது. பட் இப்போதைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது வேல்யூஷன். பொறுமையாக யூஸ் பண்ணலாங்கிறது என்னோட கருத்து அசோக் லைலாண்டில். ஆர்பிஐ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு வந்து இந்த நியூ கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணுறது, அடுத்தது வந்து கஸ்டமரை வந்து ஆன்லைனில் ஆட் பண்ணுறது, இதுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பேன் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த பேனை இப்போ நாங்கள் நீக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ தரப்பில் வந்து அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இது கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. இனி நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு இஷ்யூ பண்ணலாம், ப்ளஸ் வந்து கஸ்டமர்ஸை வந்து நியூ வாட்டு ஆன்லைனில் ஆன்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் சொல்லிட்டாங்க. இது வந்து கோட்டக் மஹிந்திரா பேங்குக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸோட Q3 ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு. ப்ராஃபிட் வந்து 77% அதிகரிச்சிருக்கு. குறிப்பாட்டு 76.9% ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு, 188 கோடி. ரெவன்யூ 35% அதிகரிச்சிருக்கு, 4824 கோடி. எபிட்டா 113% அதிகரிச்சிருக்கு, 596 கோடி. எபிட்டா மார்ஜின் 12.4% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. ஒரு நல்ல க்ரோத் காமிச்சிருக்காங்க. கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் மட்டும்தான் 14% இயர் ஆன் இயர் பேசிஸ்ல அவங்களோட நெட் ப்ராஃபிட்ல டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது போக கன்சாலிடேட் சேல் 6% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. ஹோம் கேர் ரெவன்யூ வந்து 4% வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பர்சனல் கேரோட ரெவன்யூ 2% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அது போக கெமிக்கல் செக்மெண்ட் 44% வளர்ச்சி. காத்ரேஜ் ப்ராப்பர்ட்டிஸ் 5446 கோடி புக்கிங் வேல்யூ ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. 4.07 மில்லியன் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் சேல்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ். கிராப் ப்ரொடெக்ஷன் அந்த பிஸ்னஸ் ரெவன்யூ மட்டும் 193 கோடி பண்ணியிருக்காங்க. பட் அதில் ஒரு அடி வாங்கியிருக்கு. டெய்ரி செக்மெண்ட் ஃப்ளாட்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இப்போதைக்கு இந்த ஸ்டாக்லாம் தொட முடியாது, கொஞ்சம் வேல்யூஷன் அதிகமாக தான் இருக்குது. ஜான்வரியில் ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் ஒரு 5 மந்த் லோவர் டச் பண்ணியிருக்கு. 4.31% இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ப்ரீவியஸ் மந்தில் 5.22% இருந்தது, இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஆர்பிஐ தான் அந்த அப்டேட்டை கொடுத்துருக்காங்க. ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ரேணுகா சுகர் இந்த கம்பெனி நிறைய பேர் கேட்பீங்க, இவங்க லாஸ் தான் பண்ணியிருக்காங்க, 203 கோடி லாஸு. அதுபோக இன்கம் பார்க்கும்போது ஒரு 2478 கோடி பண்ணியிருக்காங்க, அதுவும் டிக்ளைன் ஆயிருக்கு. எக்ஸ்பென்சஸ் இந்த குவார்ட்டரில் 2869 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது வந்து சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது எக்ஸ்பென்சஸும் பார்த்தீங்கன்னா குறைவாக தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்டாக் வந்து பெருசாக பெர்ஃபார்மன்ஸே இல்லை, இதெல்லாம் வந்து லாஸ் மேக்கிங் தான் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கவர்மெண்ட் வந்து ரீசெண்டாக வந்து டொமஸ்டிக் சுகர் எக்ஸ்போர்ட்டை 10 lakh tons நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது டொமஸ்டிக் சுகர் ப்ரைஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருந்துச்சு. பட் இவங்க லாஸ் தான் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறது தான் பெட்டருங்கிறது என்னோட கருத்து. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா IOCL BPCL இவங்க 2 பேருமே ஒரு $multi-billion டீல் வந்து இந்த LNG பர்ச்சேஸுக்கு வேண்டி ADNOC கம்பெனியோட சைன் பண்ணியிருக்காங்க. விச் மீன்ஸ் அபுதாபி நேஷனல் ஆயில் கார்பரேஷன். இதில் வந்து இந்தியன் ஆயில் கார்பரேஷன் 1.2 மில்லியன் டன்ஸ் ஆஃப் LNG வந்து இந்த ADNOC கம்பெனிட்டு வந்து வாங்குறாங்க. அதோட வேல்யூஷன் $7 billion. இது வந்து 14 year பீரியட் கான்ட்ராக்ட். இந்த டீல் வந்து 2026 ஸ்டார்ட் ஆகுது. அது போக பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் பார்க்கும்போது 2.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் ஃபியூல் வந்து UAE கம்பெனிட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க. இது 5 year டீல்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏப்ரல் அந்த டீல் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து எனர்ஜி டிமாண்டை வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு வேண்டி தான் அந்த LNG பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து BPCL IOCL பொறுத்தவரைக்கும் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் 37% காலி, 132 கோடி பண்ணியிருக்காங்க. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 474 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அடி வாங்கியிருக்குது. ஏன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 758 கோடியாக இருந்தது, அடி வாங்கியிருக்கு. எக்ஸ்பென்சஸ் 487 கோடி ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அடி வாங்கியிருக்குது. குறிப்பாட்டு இந்த ப்ராஃபிட் ரெவன்யூ அடி வாங்குறதுக்கு அவங்களோட ஃபார்முலேஷன் எக்ஸ்போர்ட் ரொம்ப குறைஞ்சிருக்கு. சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 605 கோடியாக இருந்தது, இப்போ அது வெறும் 285 கோடியாக குறைஞ்சிருக்கு. ஃபார்முலேஷன் சேல்ஸ் டொமஸ்டிக் மார்க்கெட்டில் 96.1 crores இருக்குது. இது ஒரு ஃப்ளாட்டாக அடி வாங்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவங்களோட ஆக்டிவ் ஃபார்மஸ்யூட்டிக்கல் இன்கிரிடிமெண்ட்ஸ் API அதோட ரெவன்யூ 66.6 crores இருக்குது. பட் ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா சேம் பீரியட் லாஸ்ட் இயரை கம்பேர் பண்ணும்போது ஒரு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ₹1.50 தேர்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த டிவிடெண்டுக்கான ரெக்கார்ட் டேட் February 18 February 28 அந்த டிவிடெண்ட் பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓவர்லாட் இன்னைக்கு இந்த நாட்கோ ஃபார்மாவோட ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. ஸ்டாக் ப்ரைஸ் 1219 ரூபாயில் க்ளோஸ் ஆயிருந்துச்சு லாஸ்ட் மார்க்கெட்டில். 1639 ரூபா இதோட 50 week ஹை, 840 ரூபா 50 week லோ. இந்த ஸ்டாக் வந்து ஸ்டில் ஒரு அண்டர் வேல்யூட் ரேஞ்சில் இருக்குது.
பட் மேபி நீங்கள் பொறுத்து இருந்து வாங்க. ஏன்னா மார்க்கெட்டில் வந்து இந்த ரிசல்ட்ஸ் அக்செப்ட் பண்ணாது கண்டிப்பாக. டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு எப்படி போட்டு துவச்சி எடுக்கிறாங்கன்னு தெரில. Thursday மார்க்கெட்டில் 5% to 10% வரைக்கும் விழுமா அப்படின்னு எக்ஸாக்டாக சொல்ல முடியாது. பட் ரிசல்ட்ஸ் நல்லா இல்லை. மார்க்கெட் இதை எப்படி எதிர்பார்க்குதுன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு மறுபடியும் இது 1000 கீழே போகும் போல தெரியுது. ஸ்டாக் வந்து பீக் லெவல்லேருந்து ஒரு 46% கீழே விழுந்திருக்காங்க. 12 அனாலிசிஸில் கிட்டத்தட்ட 6 அனாலிஸ்ட் பை கால் கொடுக்குறாங்க, 2 பேர் ஹோல் கால் கொடுக்குறாங்க, ரிமைனிங் வந்து செல் கால் கொடுக்குறாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஸ்டாக் கொஞ்சம் அடி வாங்கியிருக்காங்க. அதனால தான் மார்க்கெட்டில் வந்து விழுந்திருக்கு ஸ்டாக் ப்ரைஸு. ஸோ பொறுமையாக இருந்து ஸ்லோவாக யூஸ் பண்ணால் லாங் டைமுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக்காக இருக்குங்கிறது என்னோட கருத்து. நாட்கோ ஃபார்மா. கேபிஐடி டெக்னாலஜிஸ் இவங்க வந்து ட்ரெண்டர் அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட பார்ட்னர்ஷிப்பில் வராங்க சோடியம் அயன் பேட்டரி டெக்னாலஜியை கமர்ஷியலைஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. சோடியம் அயன் பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த ரீட்டைன் கெப்பாசிட்டி 80% இருக்குது. 3000 6000 சைக்கிள்ஸ் இருக்குது. குறிப்பாட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரிஸை கம்பேர் பண்ணும்போது ஃபாஸ்ட்டாக சார்ஜ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் இவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. கேபிஐடி டெக்னாலஜிஸ் பார்க்கும்போது லாங் டைமுக்கு ஒரு ஒர்த்தான ஸ்டாக். பட் எனக்கு தெரிஞ்சு இப்போ அதோட வேல்யூஷன் வந்து பார்க்கும்போது கிட்டத்தட்ட 50 டைம்ஸ் மேலே இருக்கிறாங்க. நான் இதில் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறேன். என்னோட வாட்ச் லிஸ்ட் ரேடாரில் இருக்குது இந்த பங்கு. பட் வந்து ஸ்டாக் வேல்யூஷன் அதிகமாக இருக்கிறதுனால இப்போதைக்கு தொட முடியாது. பட் இது வந்து ஃபண்டமெண்டலி ரொம்பவே ஸ்ட்ராங்கான ஸ்டாக்கு கேபிஐடி டெக்னாலஜிஸு. ஸோ நிறைய கம்பெனிஸோட ரிசல்ட்ஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணோம். அது போக டிவிடெண்டும் கொடுக்குறாங்க. ஸோ வீடியோ கிளியராக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.